பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா இந்த சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள். மறுபடியும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய இப்படிப்பட்டதான வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது நாம் நிச்சயமாகவே ஒரு காரியத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தது மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, மாறாக அவர்களை ரட்சிப்பதற்கே தான் அவர் பூமியில் வந்து மனுஷனாக பிறந்தார். மனித வடிவிலே வந்தார். மனிதனுடைய பாவங்களை தன்மையை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளை தன்மையை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு விடுதலையை ரட்சிப்பையும் கொடுக்கும்படி இயேசு இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார். ஸோ மனுஷனாக பிறந்த இயேசு கிறிஸ்து மனிதர்கள் செய்த பாவங்களுக்கிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இயேசுவனுடைய வார்த்தைகளே அப்படி தான் இருக்கிறது. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில் ஒன்றை மாத்திரம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அவர் யாரையும் அழிக்கிறதற்காகவே பிறக்கவே இல்லை. அனைவரையும் ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக, தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் வந்து பிறந்தார். பாருங்கள், அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ரட்சிக்கிறதற்கே நான் வருக வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த சீஷர்களுக்கு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏன் பிறந்தார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நம்முடைய ஜீவனை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்பதற்காகத்தான் இயேசு பூமியில் வந்தார். நம்முடைய ஜீவனை மீட்டெடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படித்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அதை ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுவதற்காகத்தான் இரட்சகராக வந்து பிறந்தார். இந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவிலே நிறைவேற்றுகிறார். நம் அனைவருடைய பாவங்களும் தன்மையை ஏற்றுக்கொண்டு சுமந்து, நமக்காக அடிக்கப்பட்டு நம் தண்டனைகளை சுமந்து நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவனை கொடுத்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்காகவே வந்தார். ஆகவே தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? இந்த பூமியிலே எங்களை ரட்சிப்பதற்காகவே பிறந்த எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இரட்சகராக இயேசுவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் வந்த நோக்கம் நிறைவேறும்படி ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களிலே எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அப்பாவும் இரத்தத்தாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்களாக உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரம் பிடித்து நடத்தும் சுவாமி, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.